अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वलाक़िबतु लिल मुत्तक़ीन। अस्सलातु वस्सलामु अला नबीनल मुरसलीन व आलिहि व अस्हाबिहि अजमईन। अम्मा बाद फ़क़द क़ालल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वमा आताकुमुर रसूलु फ़ख़ुज़ूहु वमा नहाकुम अन्हु फ़न्तहू। सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम। अन अब्दुल्लाह बिन अमर रज़ियल्लाहु तआला अन्हु क़ाल क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम अल मुहाजिरु मन हजर मा नहल्लाहु अन्हु औ कमा क़ाल अलैहिस्ஸலாத்து வஸ்ஸலாம்। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்மையிறது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதர பெருமக்களே, அல்லாஹுடைய அருளால் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட துல்ஹஜ்ஜுடைய மாதம் நிறைவு பெற்று அதற்கு அடுத்த மாதமாகிய முஹர்ரம் மாதத்துடைய முதல் ஜும்மாவை நாம் அடைந்திருக்கிறோம். நம்ம கடந்த காலங்களிலே விரிவாக இது சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். அல்லாஹ் கண்ணியப்படுத்திய 4 மாதங்களிலே 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியது. துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம். இந்த 2 கண்ணியமான மாதங்கள் நிறைவு பெற்று 3வது கண்ணியமான மாதமாகிய முஹர்ரமுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் இன்னொரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், பெரும்பானாருடைய வார்த்தையில் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரம் என்பதாக ரசூலுல்லாஹ் நம்ம இந்த மாதத்திற்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலும் இது அல்லாஹுடைய மாதம் என்ற சிறப்பு இந்த மாதத்திற்கு இருக்கிறது. ஒருபுறம் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், மறுபுறம் அல்லாஹுடைய மாதம் என்ற பெயரோடு இந்த மாதம் நமக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதர பெருமக்களே, இது முஹர்ரம் முதல் மாதம் என்று இருந்தாலும் இந்த முஹர்ரம் மாதத்தில் நம்ம இன்னொரு முக்கியமான செய்தியும் நினைவு கூற வேண்டும். அது ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் என்ற அமல் நடைபெற்றது ரபியுல் அவ்வலிலே. ஆனாலும் நம்ம இந்த மாதங்கள் முடிந்து வருடங்கள் முடிந்து அடுத்த வருடம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஹிஜ்ரி என்பதாகத்தான் பெயர் சூட்டுகிறோம். இதுவரை ஹிஜ்ரி 1447 நிறைவு பெற்று ஹிஜ்ரி 1448 ஆரம்பமாகிறது. ஆங்கில மாதங்கள் எப்படி 2025 முடிந்து 2026 என்று சொல்கிறோமோ, இதுபோன்று இஸ்லாமிய மாதம் என்று சொல்லப்படுகின்ற ஹிஜ்ரத்துடைய மாதம் 1447 நிறைவு பெற்றுவிட்டது. 48 முதல் மாதத்துடைய 3வது நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, அது என்ன ஹிஜ்ரி? ஹிஜ்ரி என்றால் என்ன? நம்ம ஏற்கனவே பல முந்தைய காலங்களில் இது சம்பந்தமாக விரிவாக பேசியிருக்கிறோம். என்றாலும் ஒரு நினைவூட்டலுக்காக வேண்டி ஒரு சில முக்கியமான சம்பந்தப்பட்ட இந்த வருடத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில தகவல்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக சொல்லி, இதன் மூலமாக நமக்கான படிப்பினை என்ன, நம்மிடத்தில் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் என்பது பற்றிய சுருக்கமான சில தகவல்களை பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இதே போன்றுதான் மாதங்களுடைய வரிசை இருந்தது. முஹர்ரம், அதற்கடுத்து சஃபர், அதற்கடுத்து ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷாபான், ரமலான், ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ். முஹர்ரமில் ஆரம்பித்து துல்ஹஜ்ஜில் நிறைவு பெற்றுவிடும். இந்த மாதத்துடைய வரிசை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்தே இருந்தது. இந்த மாதங்களுடைய அமைப்பு எப்படி என்று சொன்னால், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், சந்திர கணக்கின் அடிப்படையில் தான் இந்த மாதங்கள் நமக்கு நிறுவப்படுகிறது. உதாரணமாக 2-3 தினங்களுக்கு முன்பாக துல்ஹஜ்ஜுடைய 29வது நாள் நம்ம பிறை பார்த்தோம். அன்றைய ஷக்குடைய நாள் என்று சொல்வார்கள், மார்க்கம் சொல்கிறது, சந்தேகத்திற்குரிய நாள்.
ஏன்னா சில நேரங்களில் 29 பிறை தெரியலாம் அல்லது 30 பிறை தெரியலாம். எனவே அதற்கு சந்தேகத்துடைய நாள் என்பதாக மார்க்கத்தில் பெயர். அப்போ 29 அன்று பிறை பார்த்தோம், முதல் பிறை தென்பட்டது, அதனால் முஹர்ரம் ஆரம்பமானது. அப்போ நாட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்திர கணக்கின் அடிப்படையில் நம்ம அமைத்து கொள்கிறோம். ஒரு மாதத்துடைய சந்திரன் முதல் பிறையிலிருந்து முதல் நாள் ஆரம்பித்து அடுத்த முதல் பிறையில் முதல் நாள் ஆரம்பமாகிறது. இப்படி தான் நம்ம இந்த சந்திர கணக்கின் அடிப்படையில் தான் நம்ம நாட்களை கணித்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் வழிகாட்டலும் கூட. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே சந்திரனை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள். குல்ஹிய மவாக்கியத்துல் லின்னாஸ், இது மக்களுக்கு நாட்களை காட்டக்கூடிய, நேரங்களை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு கருவி என்பதாக அல்லாஹு தஆலா பதில் சொல்கிறான். இப்போ பாருங்கள், ஒரு அடிப்படையை விளங்கி கொள்ளணும். நாட்களை காட்ட வேண்டும் என்றால் அதற்கு சந்திரன், நேரங்களை கணிக்க வேண்டும் என்றால் அதற்கு சூரியன். நீங்கள் ஆங்கில வருடங்களை எடுத்துக்கொண்டால் 365 கால். அந்த கால் நாட்களை தான் 4 வருடத்திற்கு ஒரு முறை லீப் ஆண்டுன்னு சொல்லி பிப்ரவரி 29 ஆக்கி அந்த லீப் ஆண்டில் 366 நாட்கள் என்று இருக்கும். மற்ற வருடங்களில் 365 நாட்கள் இருக்கும். இந்த 365 என்பது எது? சூரிய கணக்கின் அடிப்படையில். இந்த பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு ஒரு வருடம் 365 நாட்கள் ஆகும். இப்போ நாம் கணிக்கிறது எப்படின்னு சொன்னால், சூரியனை இந்த பூமி ஒரு முறை சுற்றி வருவதற்கு எவ்வளோ நாள் ஆகும் என்பது தான் இந்த ஒரு வருடத்துடைய கணக்கு. அருமையான சகோதர பெருமக்களே, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்திரனை பார்க்க வேண்டும், நேரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனை பார்க்கணும். உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேனே, இப்போ நம்ம என்ன பிறையில் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு நம்ம எதை பார்ப்போம்னு சொன்னால் சந்திரனை பார்ப்போம். ஏன்னா சந்திரன் 2 தினங்களுக்கு முன்பாக நமக்கு தோன்றியது. முதல் நாள் நேற்று 2, இன்று 3. இப்படியே சந்திரனை அடிப்படையில் வைத்து தான் நம்ம நாட்களை கவனிப்போம். நேரத்தை எப்படி கவனிப்போம்னு சொன்னால், அப்போ சந்திரனை பயன்படுத்த மாட்டோம், அதற்கு சூரியனை பயன்படுத்துவோம். இப்போ இந்த வக்துகளில் நேரங்கள் எப்படி இன்றைக்கி இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன தொழுகணும்? லுகர் தொழுகையா அசர் தொழுகையான சூரியனை பார்க்குறோம். சூரியன் உச்சி சார்ந்து இருக்குது, இப்போ நம்ம லுகர் தொழுகணும். ஒரு பொருளுடைய நிழல் 2 மடங்கு வரும் பொழுது அசருடைய நேரம் வந்துருச்சு, அசர் தொழுகணும் இல்லையா? சூரியன் மறைஞ்சிருச்சு, இப்போ மக்ரிப் தொழுகணும். சூரியன் மறைஞ்சு 1.5 மணி நேரம் ஆகுது, இப்போ இஷா தொழுகணும். இப்படி சூரியனை கவனித்து நம்ம நேரங்களை கணக்கிடுவோம். சந்திரனை கவனித்து நம்ம நாட்களை கணக்கிடுவோம். அப்போ பாருங்கள், நேரங்களை கணிப்பதற்கு சூரியன், நாட்களை கணிப்பதற்கு சந்திரன். இது என்ன வக்து என்பதை எதை வைத்து முடிவு பண்ணுவோம்? சூரியனுடைய ஓட்டத்தை வச்சு முடிவு பண்ணுவோம். இது எந்த நாள் அப்படின்னு எதை வச்சு முடிவு பண்ணுவோம்? சந்திரனை கவனித்து நம்ம முடிவு செய்வோம். இதுதான் அடிப்படை, மார்க்கத்துடைய அடிப்படை. இப்போது இந்த ஹிஜ்ரி என்றால் என்ன? இந்த ஹிஜ்ரத் என்ற பெயர் எதனால் வந்தது என்று பார்க்கும் பொழுது நீங்கள் வரலாற்றில் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், ஆரம்ப காலத்திலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை இருந்தது. பிறை பார்ப்பார்கள், தலைப்பிறை அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ எங்கே அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னால், இது என்ன வருடம் என்ற கணக்கு அவர்களிடத்தில் இல்லை. அரபுகளை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் இந்த வருடத்தை அவங்க எப்படி கணக்கிடுவாங்கன்னு சொன்னால், அந்த வருடத்தில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வை மையப்படுத்தி அந்த வருடத்திற்கு அந்த நிகழ்வை பெயர் சுட்டுவார்கள். நீங்கள் வரலாறில் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வருடம் பிறந்தார்கள் என்று வரும் பொழுது வரலாற்றில் அதற்கு நம்பர் கிடையாது. ஆமுல் ஃபீல் என்று சொல்வார்கள், யானை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம சூரா ஃபீலில் படிக்கிறோம் இல்லையா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்ற ஒரு சூறாவில் அல்லாஹ் அந்த வரலாறு அல்லாஹ் விரிவாக பேசுகிறான். அபரஹா என்ற மன்னன் யமன் தேசத்திலிருந்து காபத்துல்லாவை இடிப்பதற்காக யானைப்படையோடு வந்தபோது அபாபில் என்ற சின்ன சிட்டுக்குருவிகளின் மூலமாக அந்த யானைப்படையை அல்லாஹ் முழுமையாக அழித்தான். இந்த செய்தி குர்ஆனில் இருக்குது. இந்த சம்பவம் நடந்த வருஷம் தான் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க. இந்த சம்பவத்தை மையப்படுத்தி அரபுகள் என்ன பெயர் வச்சாங்கன்னா, அதுக்கு ஆமுல் ஃபீலுன்னு பெயர் வச்சாங்க, இதுக்கு யானை ஆண்டுன்னு பேர் வச்சாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் எப்போ பிறந்தாங்க என்பதற்கு வரலாற்றில் எப்படி தெரியுமா குறிப்பு இருக்கிறது? யானை ஆண்டு அந்த எந்த வருடம் நடந்ததோ அந்த வருடத்துடைய ரபியுல் அவ்வல் மாதத்தில் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க என்பதாக பேர் இருக்குது. கரம் நம்பர்ஸ் இல்லை, எந்த நம்பர்ஸ் எத்தனாவது வருஷம் நம்பர்ஸ் அவங்கள்ட்ட இல்லை. இதே மாதிரி இன்னொரு வரலாற்று செய்தி சொல்வதாக இருந்தால், மேராஜ் ரசூலுல்லாஹ் போனாங்க. அது பரவலாக ரஜபு மாதத்துடைய 27வது பிறை போனதாக அதிகமான வரலாற்று செய்தி இருக்குது. மாதங்களும் தேதிகளும் ஓரளவு குறிப்பாக இருக்குது. ஆனால் எந்த வருடத்தில் போனாங்க என்ற குறிப்பு இல்லை.
ஏன்னா அவங்கள்ட்ட நம்பர்ஸ் இல்லாதனால. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வருடத்தில் எந்த சம்பவம் பெருசாக நிகழ்ந்ததுன்னு பார்த்தா 2 முக்கியமான சம்பவம் நிகழ்ந்தது. ஒன்று அபு தாலிஃபுடைய மரணம், இன்னொன்று ஹதீஜா அம்மாவுடைய மரணம். இந்த 2 மரணமே ரசூலுல்லாஹ்க்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்துச்சு. அதனால் அந்த வருடத்துக்கு ரசூலுல்லாஹ் பெயர் வச்சாங்க ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டுன்னு பேர் வச்சாங்க. அந்த கவலை ஆண்டுடைய வருஷம்தான், அந்த வருஷத்துடைய ரஜபு மாதத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனனால வரலாற்றில் எப்படி திரும்ப பேர் இருக்குது, ரசூலுல்லாஹ் எந்த வருஷம் மேராஜுக்கு போனாங்க, ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டில் மேராஜுக்கு போனாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் எப்போ பிறந்தாங்க, யானை ஆண்டில் பிறந்தாங்க. ரசூலுல்லாஹ் எப்போ மேராஜ் போனாங்க, கவலை ஆண்டில் போனாங்க. இப்படி ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி அந்த சம்பவத்துடைய வருடத்தை மென்ஷன் செய்வது. இப்போ உதாரணமாக நானே பேசியிருக்கிறேன், நான் எந்த வருஷம் பிறந்தோன்னு என்னுடைய நன்னிமா கேட்டால் சொல்ல தெரியாது. ஆனால் அவங்க ஒரு செய்தியை சொல்லுவாங்க, எம்ஜிஆர் இறந்த வருஷம் நீ பிறந்தங்குவாங்க. 1987 டிசம்பரில் இறந்துருக்கிறாரு, நான் அக்டோபரில் பிறந்தேன். இப்போ அவங்களுக்கு அதுதான் மைண்ட் செட்டில் இருக்குது. நம்பர்ஸ் அவங்களுக்கு தெரியாது, எனக்கு என்ன வயசு, நான் எந்த வருஷம் பிறந்தேன்னு தெரியாது. ஆனால் எம்ஜிஆர் இறந்த வருஷம் பிறந்தேன். 2004 சுனாமி வந்துச்சு, 2002 குஜராத் படுகொலை, 2000 இப்படி நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஒரு வருடத்துடைய நிகழ்ந்த முக்கியமான சம்பவத்தை மையப்படுத்தி அந்த வருடத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அன்றைக்கு அரபுகள் இப்படி தான் ஞாபகப்படுத்துனாங்க. இது என்னன்னு சொன்னால், லாங் டைம் ப்ராசஸ்க்கு பெரிய பிரச்சனை வரும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம், ஒரு முக்கியமான செய்திகளுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இஸ்லாம் ஓரளவு ரொம்ப விசாலமாகிடுச்சு. ரசூலுல்லாஹி வஃபாத்திற்கு பிறகு ஒரு 2.5 ஆண்டுகள் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செஞ்சாங்க. அதில் இஸ்லாம் ரொம்ப வேகமாக பரவியது நமக்கு தெரியும். 2.5 வருஷத்துக்கு பிறகு அபூபக்கருடைய வஃபாத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி, 10 வருட கால ஆட்சி, சுமார் 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் இஸ்லாம் வேகமாக பரவியது. ரோம், பார்சி போன்ற பெரிய பெரிய நாடுகளெல்லாம் இஸ்லாத்துடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. முடிஞ்சிருச்சா? இப்போ இஸ்லாம் ரொம்ப வேகமாக எல்லா நாடுகளையும் பரவிட்டுருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு ஆளுநரை, கவர்னரை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா நியமிக்கிறாங்க. ஜனாதிபதி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாட்டுடைய பொறுப்புதாரி, ஒரு முதலமைச்சர் மாதிரி அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி ஒரு நியமிப்பாங்க. அது மாதிரி பசராவுடைய தேசத்திற்கு அபு மூசா அஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கவர்னராக நியமிக்கிறாங்க. இந்த அபு மூசா அஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதம் தான் இந்த ஹிஜ்ரி பிறந்ததற்குரிய அடிப்படை. அந்த கடிதத்தில் என்ன எழுதுறான்னு சொன்னால், யஅதீக மின்க குத்துபுன், உங்களிடத்துலேருந்து எங்களுக்கு நிறைய தபால் வருது, ஜனாதிபதின்ற அடிப்படையில் எங்களுக்கு நிறைய தபால் வருது. லைஸ ஃபீஹா தாரிஹுன், அதெல்லாம் ஆண்டு குறிப்பிடப்படுறதில்லை. எங்களுக்கு நிறைய தபால் வருது, வர்ற தபால்களை பூரா நாங்கள் சேர்த்து வைக்கிறோம். இப்போ நீங்கள் உங்கள்கிட்டருந்து வரக்கூடிய இல்டிமேஷனை தான் நாங்கள் பின்பற்றணும். நீங்கள் ஜனாதிபதி எங்களுக்கு சில வழிகாட்டுதல்கள் சொல்லி அந்த வழிகாட்டுதலை நாங்கள் பின்பற்றணும். எங்களுக்கு நிறைய தபால் வருது, அந்த தபாலில் மாதங்கள் இருக்கிறது, பிறை இருக்கிறது, ஆனால் வருடம் குறிப்பிடப்படலை. அந்த வருடம் குறிப்பிடப்படாதனால எங்களுக்கு பிரச்சனை. எந்த தபால் முந்தி வந்தது, எந்த தபால் பிந்தி வந்தது, எங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு ஒரு செய்தியை அபு மூசா அஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. அதாவது என்னன்னு சொன்னால், உங்கள்கிட்ட ஒரு தபால் வருது, ரமதான் 15ன்னு இருக்குது, இன்னொரு தபால் இருக்குது முஹர்ரம் 8ன்னு இருக்குது, இன்னொரு தபால் இருக்குது ரபியுல் அவ்வல் 7ன்னு இருக்குது. இப்போது மாதங்கள் பிரச்சனை இல்லை. இது எந்த வருடத்துடைய ரமலான்னு எங்களுக்கு தெரியலை, எந்த வருடத்துடைய ரஜபுன்னு எங்களுக்கு தெரியலை, எந்த வருடத்துடைய ரபியுல் அவ்வல் எங்களுக்கு தெரியலை. இது எங்களுக்கு பெரிய குழப்பமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரு ஒரு முறைப்படுத்துங்க என்பதாக அபு மூசா அஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். அதாவது நல்ல விளங்கிக்கொள்ளுங்க, மாதங்களும் நாட்களும் எவ்வளவு முக்கியமோ அதை விட ஒரு படி மேலே வருடம் முக்கியம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால், நான் அக்டோபர் மாதத்தில் பிறந்தேன், எனக்கு ஒரு தம்பி இல்லை, ஒருவேளை தம்பி இருக்கிறான், அவன் பிப்ரவரி மாதத்தில் பிறந்தான்னு வைத்துக்கொள்ளுங்களேன். இப்போ யார் மூத்தவர்? நான் அக்டோபர் 10வது மாதம், அவன் பிப்ரவரி 2வது மாதம். அப்போ அவன் தானே மூத்தவன் மாதிரி தெரியும். ஆனால் இங்கே எங்கே பிரச்சனை, நான் எப்படி மூத்தவன் ஆவேன்? நான் 10வது மாதத்தில் பிறந்தவன் மூத்தவன், 2வது மாதத்தில் பிறந்தவன் எப்படி இளையவன் ஆவான்னு சொன்னால், வருடத்தில் நான் முந்தி இருப்பேன். எனக்கு பிறகு 2 வருடங்களுக்கு பிறகு 3 வருடங்களுக்கு பிறகு ஒரு பிப்ரவரியில் அவன் பிறந்திருப்பான். இப்போது மாதங்களை காட்டிலும் வருடம் ரொம்ப முக்கியம். இப்போ உங்கள்கிட்ட தபால் வருது, இது எந்த வருடத்துடைய ஷவ்வால் தெரியலை, எந்த வருடத்துடைய ரபியுல் அவ்வல் தெரியலை, எந்த வருடத்துடைய ரஜபு தெரியலை. இது தெரிஞ்சாதான் வருடங்களை வைத்து நாங்கள் மாதங்கள் அங்கே தர்தீப் செய்வோம் என்பதாக ஒரு விளக்கம் கேட்கிறார்கள். அப்போ தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சரின்னு படுது.
இது எப்போ நடக்குதுன்னு சொன்னால் ரசூலுல்லாவுடைய வஃபாத்துக்கு பிறகு சுமார் 10 வருடங்களுக்கு பிறகு நடக்கிற சம்பவம் இது. ரசூலுல்லாவுடைய வஃபாத்துக்கு பிறகு 10 வருடங்களுக்கு பிறகு தான் அந்த சம்பவம் நடக்குது. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்களை கூப்பிட்டு உட்காந்து ஒரு மஷ்வரா செய்கிறாங்க. அந்த மஷ்வராவுடைய பின்னணி என்னன்னு சொன்னால், முக்கியமான சஹாபாக்கள் அதில் இருக்கிறாங்க. அந்த மஷ்வராவுடைய பின்னணி என்னன்னு சொன்னால், நமக்கு வருடம் மாதம் ஒரு மாதங்கள் பிறைகள் பிரச்சனை இல்லை, ஆனால் வருடத்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. எந்த வருடம் முந்தி எந்த வருடம் பிந்தின்றது குழப்பமாக இருக்குது. ஆனால் வருடத்திற்கு நம்ம ஒரு நம்பர்ஸ் போடணும். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டுன்னு நம்பர் போடணும். எந்த வருஷத்தை நம்ம முதல் வருடமாக முடிவு செய்யலாம் அப்படின்னு முடிவு பேசப்படுது. அப்போது ஒரு 4-5 கருத்துக்கள் அந்த சமயத்தில் வருகிறது. சிலர் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தாங்க இல்லையா, அதில் முதல் வருஷம் நம்ம கணக்கு செஞ்சுவோம். ரசூலுல்லாஹ் பிறந்தது முதல் 2, 3 நாள் நம்ம கணக்கு பண்ணிட்டே வருவோம், நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்பதாக சிலர் கருத்து சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, இல்லை ரசூலுல்லாஹ் பிறந்தது வேண்டாம், ரசூலுல்லாஹுக்கு நுபுவத்து கிடைச்சது இல்லையா, நபி பட்டம் கிடைச்சது இல்லையா, அல்லாஹ் நபின்னு தேர்வு செஞ்சான் இல்லையா, அந்த நபி பட்டம் தேர்வு செஞ்ச வருஷத்தை முதல் வருஷம்னு கணக்கு பண்ணி நம்ம கணக்கு கொண்டு போவோம் என்பதாக சிலர் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, இது ரெண்டுமே சரி வர மாதிரி தெரில, ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சாங்க, மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்கல்ல, இந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தை கணக்கு பண்ணி அந்த வருடம் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, முதல் வருடம் 2, 3 நாள் கணக்கு பண்ணலாம்னு முடிவு பண்ணுறாங்க. இன்னும் சில கருத்து சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத்தான தினத்தை முதல் வருஷமாக கணக்கு பண்ணும். ரசூலுல்லாஹ் எப்போ வஃபாத்தானாங்களோ அது முதல் வருஷம், அப்புறம் 2, 3 நாள் முடிவு பண்ணும் பொழுது நிறைய கருத்துக்கள் இந்த நாளையுமே கலந்து ஆலோசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்புங்கிறது அது கிட்டத்தட்ட மாற்று மத சமுதாயத்தை பின்பற்றியது போல் ஆயிரும். ஏன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் கூட இந்த ஈசாவுடைய பிறப்பை தான் இன்றைக்கி கணக்கு வச்சுருக்கிறாங்க. 2026 என்பது நம்ம ஈசா பிறந்து 2026 வருஷம் ஆகுது அப்படின்ற கணக்கு வைக்கிறாங்க. இது கிறிஸ்தவர்கள் ஒப்பாகிற மாதிரி இருக்குது, வேண்டாம். ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்து அந்த சமயத்தில் பெரும்பாலும் நம்மலாம் காஃபிர்களாக இருந்தோம், அது நிறைய கசப்பான சிந்தனைகள்லாம் இருக்கும், அது வேண்டாம். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை மையப்படுத்தலாம்னு சொன்னால் அது ரொம்ப ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை ஞாபகம் கூடுறமா இருக்குது, அது இன்னும் ரொம்ப வேதனையாயிரும். என்ன செய்யலாம்? சரி, ஒன்று பண்ணலாம், ஹிஜ்ரத்தை மையப்படுத்தலாம். மக்காவிலேருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க இல்லையா, அங்கேருந்து நம்ம முதல் வருஷம் கணக்கு போடலாம் என்பதாக முடிவு செய்யப்படுது. ஒரு தியாகத்தை மையப்படுத்தியதாக இருக்கும், ஒரு மக்களுக்கு ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு நினைவூட்டலாக ஒரு படிப்பினையாக இருக்கும் என்பதாக மஷூரா செய்யப்படுது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஹிஜ்ரி என்ற பெயர் உருவாகிறது. அதாவது ஹிஜ்ரத்திலிருந்து சுமார் 20 ஆண்டு, ஹிஜ்ரத்திலிருந்து சுமார் 15-18 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இது பேசப்படுது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்துக்கு பிறகு 10 வருஷம் கழித்து ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறாங்க. அங்கிருந்து ஒரு 10 வருடத்திற்கு பிறகு தான் இந்த நம்பர்ஸ் கணக்கு பண்ணுறாங்க. பாருங்கள், அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க இல்லையா, அந்த வருஷம் முதல் வருஷம். அப்புறம் 2, 3 நாளும் கணக்கு பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன வருஷமோ நமக்கு இந்த வருஷம் கிடச்சிரும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இன்றைக்கி 1448 என்பது எப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து விட்டு மதீனாவிற்கு சென்று அடைந்தார்கள் இல்லையா, இந்த சம்பவம் நடந்து 1447 வருடங்கள் முடிஞ்சிருக்கு. 1448 ஆரம்பமாகிறது என்பதுதான் இந்த ஹிஜ்ரி என்ற பெயர் உருவானதற்கான பின்னணி. அருமையான சகோதர பெருமக்களே, ஹிஜ்ரத் என்பது உண்மையிலேயே வரலாற்றில் மிகவும் நினைவு கூற வேண்டிய, ஒவ்வொரு முஃமினும் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. நீ ஹிஜ்ரத்துடைய வரலாறுகளை பார்க்கலாம். ஹிஜ்ரத்தில் நிறைய செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டாலும் ஹிஜ்ரத்துடைய தீம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு முஃமின் எதையும் துறப்பதற்கு தயாராகணும். இதுதான் ஹிஜ்ரத்துடைய பின்னணி. நம்ம வரலாற்றில் பார்க்க முடியாது. கடந்த மாதங்கள் முழுக்க நம்ம ஹஸரத் இப்ராஹிமுடைய வரலாறை படித்தோம், ரலியல்லாஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்விற்காக எதையும் துறக்க தயாரானாங்க. ஒரு கட்டத்தில் பொண்டாட்டி பிள்ளை ஊரில் விட்டுட்டு வான்னு சொன்னாங்க, பாலைவனத்தில் யோசிக்கவே இல்லை, விட்டுட்டு போனாங்க. ஒரு கட்டத்தில் தனக்கு பிறந்த குழந்தையை அறுக்க சொன்ன அல்லாஹ் யோசிக்காமல் அறுப்பதற்கு தயாரானாங்க. இப்போ இது மாதிரி அல்லாஹுடைய கட்டளை என்று வரும் பொழுது எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, எனக்கு அல்லாஹுடைய கட்டளை தான் முக்கியம் என்பதை மையப்படுத்துவது தான் ஹிஜ்ரத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பேஸ் செஞ்சு தான் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹுடைய 40 வயதில் நுபுவத் அடைகிறாங்க, நபி பட்டம் அடைகிறது. 13 வருஷம் ரசூலுல்லாஹ் மக்காவில் வாழ்கிறாங்க. 53வது வருஷம் அல்லாஹ்வுடைய கட்டளையோடு ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் போகிறாங்க. முதல் 13 வருஷம் நிறைய நெருக்கடிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் எண்ணிக்கைன்னு பார்த்தா ரொம்ப குறைவு. ஆக எண்ணிக்கையில் குறைவான நபருக்கு 100 தாண்டலை,
10 வருஷமாக ரசூலுல்லா மக்காவில் பணி செஞ்சு 100 நபர்கள் தாண்டலை. ரசூலுல்லா மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போனாங்க. அடுத்த 10வது வருஷம் நமக்கு தெரியும், ஹஜ்ஜத்துல் விதாவில் அரஃபாவுடைய மைதானத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்யும் பொழுது அன்னைக்கு இருந்த கூட்டத்தினர்களுடைய எண்ணிக்கை 1,00,000க்கும் அதிகமானவர்கள். லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு முன்னணியில் ரசூலுல்லா குத்பா செய்கிறாங்க. ஆனால் மக்காவுடைய 13 ஆண்டு காலங்கள் 100 நம்பர்ஸ் தாண்டலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக மக்கள் ஈமான் கொண்டது. ஆனால் ரசூலுல்லா புலம்பெயர்ந்து இங்கேருந்து ரசூலுல்லா மதீனாவிற்கு போன பிறகு இஸ்லாத்துடைய வீரியம் ரொம்ப வேகமாக இருந்துச்சு. உலகம் முழுவதும் இஸ்லாத்தை திரும்பி பார்க்க வைத்த நிகழ்வு ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் என்பது அருமையான சகோதர பெருமக்களே, பல வழிகளுடைய ஒட்டுமொத்தம் தான் ஹிஜ்ரத். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அல்லாஹ்விற்காக வேண்டி எதையும் துறப்பதற்கு தயாராகணும். யாரும் சந்தோஷமாகலாம் போல. மக்காவிலேருந்து போன சஹாபாக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக போகல. கடுமையான அந்த வலிகளை சுமந்து கொண்டு தான் போகிறாங்க. ஹதீஸில் நம்ம ரசூலுல்லாவை பற்றி படிக்கிறோம் இல்லையா? திர்மிதி ஷெரீஃபுடைய 3925வது செய்தி. அப்துல்லா பின் அதீ ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற ஒரு செய்தி நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போய் ஹஸ்வரா என்ற இடத்துல நின்று கொண்டு மக்காவை பார்த்து பேசிய செய்தி ஹதீஸில் இருக்குது. ரசூலுல்லா மதீனாவிற்கு போகிறாங்க. அப்போ ஹர்வஸான்ற இடத்துல இருந்து, உதாரணமாக இங்கேருந்து கிளம்பி ஒரு தஞ்சாவூர் பக்கம் போகிறோன்னு வைங்களேன், ஒரு செங்கிப்பட்டி வரைக்கும் போய் நின்று அங்கேருந்து திருச்சியை பார்த்து பேசுகிற மாதிரி ரசூலுல்லா ஹர்வஸான்ற இடத்துக்கு போய் நின்று மக்காவை பார்த்து பேசுகிறாங்க. பேசிய வார்த்தையில் வரலாற்றில் இருக்கிறது, வல்லாஹி இன்னைக்கு இல்லை ஹைரு அரலில்லா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், நீதான் உலகத்திலே ஆக சிறந்த நகரம், நீதான் உலகத்திலேயே ஆக சிறந்த நகரம். வஹப் அரலில்லா, நீதான் உலகத்திலே அல்லாஹ்வுக்கு ஆக பிரியமான நகரம். உலகத்தில் இருக்கக்கூடிய நகரங்களிலேயே ஆக சிறந்த நகரம் நீதான். உலகத்தில் இருக்கக்கூடிய நகரங்களிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான நகரம் நீதான். பிறகு ஏன் வெளியே போகணும்? சிறந்த நகரத்தை விட்டு யாராவது வெளியே போவாங்களா? அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான நகரத்தை விட்டு யாராவது வெளியே போவாங்களா? ரசூலுல்லாவும் தொடர்ந்து பேசுகிறாங்க, வலவுலா அன்னி உஹ்ரிஜ்து மின்கி மா உஹ்ரிஜ்து. ரசூலுல்லாஹ் அந்த மண்ணை பார்த்து பேசுகிறார்கள், ஒருவேளை இந்த மக்காவாசிகள் இந்த மண்ணிலிருந்து என்னை வெளியேற்றாமல் இருந்திருந்தால் மா ஹரஜித்து, நான் வெளியேறி இருக்க மாட்டேன்னு அந்த மண்ணை பார்த்து ரசூலுல்லாஹ் பேசுகிறார்கள். அதாவது அந்த மண்ணின் மீது அந்தளவுக்கு நேசம், ஒரு காதல் இருந்தது. தாய் மண்ணை நேசிப்பதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மற்ற நகரங்களுக்கு பொருந்துமோ இல்லையோ, மக்காவிற்கு பொருந்தும். நான் கடந்த காலங்களில் கூட மக்காவுடைய சிறப்புகள் சம்பந்தமாக பேசியிருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான நகரம், சஹாபாக்கள் அதிகமாக நேசித்த ஒரு நகரம். ஆனாலும் எதனால் வெளியே போனாங்க? வேறு ஏதாவது காரணம் இருந்துச்சா? பொழப்பு சரியில்லை மக்கால, மதீனாவிற்கு போனால் ஓரளவு பொழப்பு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு போனாங்களா? இன்றைக்கி நம்ம படிக்கிறோம் இல்லையா, சில படிப்புகள் படிக்கிறோம், இங்கே இருந்தால் 8000 10,000 தாண்டாது. இதே அப்ராடு போனோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் 60லேருந்து 70 வாங்கலாம், 2 Lலேருந்து 3 L வாங்கலாம். அப்படி நம்ம இங்கே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம் இல்லையா? இது மாதிரி ரசூலுல்லாஹ் மக்காவிலேருந்து மதீனாவிற்கு போனாங்களா? இல்லை மக்காவில் கிளைமேட் சரியில்லை, கடுமையான வெட்க அதிகமாகிருச்சு, உடம்பு ஒத்துக்கலை, சரி மதீனாவுக்கு போகலாம், கொஞ்சம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், போனாங்களா? ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியுமா? ஒரே ஒரு காரணம்தான், மார்க்கத்தை இங்கே செயல்படுத்த முடியலை. இங்கே குர்ஆன் ஓதுனா அடிக்கப்படுகிறது, இங்கே தொழுதா அடிக்கப்படுகிறது, அல்லாஹ்னு சொன்னால் இங்கே அடி விழுவுது, வேறு வழி இல்லை. அகபா உடன்படிக்கையின் போது மதீனாவாசிகள் சொன்னாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, உங்களுக்கு எல்லா விதமான சகல ஏற்பாடுகளும் நாங்கள் செஞ்சு தரோம். சகல ஏற்பாடுகள்னா காசு பண வசதி இல்லை, அதாவது மார்க்கத்தை பரப்புவதற்கான என்ன வழிகள் இருக்கிறதோ எல்லா வழிகளையும் நாங்கள் செஞ்சு தரோம் என்பதாக உடன்படிக்கை செய்தார்கள். ரசூலுல்லாஹ்க்கு சரின்னு பட்டது. அல்லாஹ்வுடைய கட்டளையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போனாங்க. ஒற்றை காரணம், ஒரே காரணம், ரெண்டாவது காரணம் கிடையாது, மார்க்கத்தை நிலைநிறுத்தணும், வேறு எதுவுமே கிடையாது. இந்த மண்ணில் நான் அல்லான்னு சொல்ல முடியலை, எனக்கு இந்த மண் வேண்டாம். இப்போ இது அல்லாஹ்வுக்கு ஆக பிரியமான மண், இருந்துட்டு போகட்டும். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான மண், பூமியிலேயே சிறந்த மண், என்ன வர இருக்கட்டும். ஆனால் இந்த மண்ணில் அல்லான்னு சொல்ல முடியலை, இந்த மண்ணில் அல்லான்னு சொல்ல முடியல. இதுதான் எனக்கு எல்லாமே என்று இருந்தாலும் எனக்கு இந்த மண் தேவையில்லை. இந்த கான்செப்ட் தான் ஹிஜ்ரத்துடைய பேஸ். ஹிஜ்ரத்ன்றது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. காசு பணங்களை சம்பாதிப்பதற்காக போகலை, சுகமாக இருக்கிறதுக்காக போகல. நீங்கள் வரலாறுகளில் பார்க்கலாம், ஒருவேளை இவங்க ஹிஜ்ரத் செய்யாமல் மக்காலே இருந்திருந்தா மக்கால ரொம்ப நிம்மதியாக இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் எதிரிகளுடைய பிரச்சனை இருந்திருந்தாலும், ஆனால் பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கால கோடீஸ்வரர்கள் அவர்கள். மக்காவில் அல்லாஹு தாலா, அதாவது வரலாற்றில் ஒரு இமாம் எழுதுவார், இமாம் நவவி எழுதுவார், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போன முஹாஜிர்களை பற்றி சொல்வார். மக்காவில் அவர்கள் கோடீஸ்வரர்கள், ஜகாத் கொடுத்து கொண்டிருந்தவங்க,
அதாவது தன்னுடைய காசு பணங்களை வாரி இறைச்சிக்கிட்டு இருந்தவங்க மக்காவில் மதீனாவிற்கு போன பிறகு ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதியானவர்களானாங்க. ஜக்காத்து வாங்க தகுதி ஆயிட்டாங்க இல்லையா? கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள் ஹிஜ்ரத்திற்கு பிறகு பிச்சைக்காரர்களாக மாறினார்கள். வேறு வழி இல்லை. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் நமக்கு தெரியும் இல்லையா? 2 பேர் உணவு 3 பேர் சாப்பிடுங்க, 4 பேர் உணவு 8 பேர் சாப்பிடுங்க. இந்த சம்பவம் இல்லாமல் மதீனாவில் பேசப்பட்ட செய்தி, மக்காவில் பேசப்பட்ட செய்தி இல்லை. காரணம், மக்கா பொருளாதார ரீதியாக பிரச்சனை இல்லை. ஆனால் மதீனா அரசியல் ரீதியாக, அதாவது மார்க்க ரீதியாக வசதி வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தாலோ, ஆனால் கடுமையான நெருக்கடி பொருளாதார ரீதியாக மதீனாவில் இருந்தது. அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் சஹாபாக்கள் முன் வந்தார்கள். ஒரே ஒரு வரலாற்று செய்தியோடு நான் முடித்துக்கொள்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபி சுஹைப் என்ற சஹாபி முஸ்னதுல் ஹாரிஸ் என்ற கிதாபில் 679வது செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. சுஹைப் என்ற சஹாபி பெரிய, அன்றைக்கு இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கு அவர் கோடீஸ்வர சஹாபி, பெரிய பொருளாதாரங்களை மக்காவில் சம்பாதிச்சவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யலாம், எல்லோரும் மதீனாவில் இருக்காங்க முஸ்லீம்கள், நம்ம இங்கேருந்து யூஸ் இல்லை, மதீனாவிற்கு போகலான்னு கிளம்புற சமயத்தில் அக்பல சுஹைப் முஹாஜிரும் இல்லை மதீனாவிற்கு புறப்பட்ட சமயத்தில் குறைஷிகளுடைய தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க. பெரும் முக்கியஸ்தர்லாம் வந்து உங்களை விடமாட்டோன்னாங்க. நீ எங்கள் ஊருக்கு வந்து சம்பாரித்து காசு பணங்கள்லாம் சேர்க்குறது எங்கள் ஊரில், ஆனால் எங்கள் ஊரில் இருந்துட்டு காசு பணங்கள்லாம் சேர்த்துட்டு முஹம்மது கூப்பிட்டார், நீ மதீனாவிற்கு போறியா? அப்படியெல்லாம் விட முடியாதுன்னு சொன்னாங்க. ஹஸரத் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அம்பு வீசுறதுல மிகப்பெரிய, அன்றைக்கு கை தேர்ந்தவர். அன்றைக்கு மக்காவில் அவரை மாதிரி அம்பு வீச முடியாது. அவங்க ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க, கது அலிம்தும் அன்னி மின் அருமாக்கும் ரஜுலன், உங்களுக்கு நல்லா தெரியும் நான் அம்பு வீசுறதுல பர்ஃபெக்டான ஆள். குறி பார்த்து வீசினா கொஞ்சம் குறி தவறாது. வலது கண்ணை குறி வச்சேன்னா கரெக்டாக வலது கண்ணில் போகிறோம், இடது கண்ணில் கூட படாது. அந்தளவுக்கு குறி பார்த்து வீசக்கூடிய நபர். வைமல்லா, என்னிடத்துல நிறைய அம்புகள் இருக்கிறது. லா தசீலுன் ஹத்தா அருமி பிகுல்லி சஹமின் மஹி ஃபி கினானதி, என்னிடத்துல என்னை நெருங்கணும்னு யாராவது வந்தா, என்னுடைய ஹிஜ்ரத்தை தடுக்கிறதுக்கு யாராவது என்னிடத்துல வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னுடைய அம்பு கூட்டில் இருக்கக்கூடிய அம்புகள் காலியாகிற வரைக்கும் தொடர்ந்து வீசிக்கிட்டே இருப்பேன். அம்புகள் காலி ஆனாலும் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய வாட்களை கொண்டு உங்களை சண்டையிடுவேன். என்னிடத்துல அவ்வளோ சீக்கிரம் நெருங்கி என்னை தடுத்துடலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க, கற்பனை பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அது சும்மா வாய் ஜவடால் கொடுக்குற ஆள் இல்லை. சும்மா விஷயம், சில பேருக்கு விஷயம் ஒன்று இருக்காது, ஆனால் வாய் பேசணும் அவ்வளோ பேசுவாங்க. அது மாதிரி ஆள் கிடையாது ஹஸரத் சுஹைப். அவங்களுக்கு நல்லா தெரியும் எதிரிகளுக்கு. ஆக இவருடைய வீரம் நல்லா தெரியும். அவங்க சொன்னாங்க, உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, சரி எனக்கு நீ போகிறது போ, பிரச்சனை இல்லை, ஆனால் நீ சம்பாதிச்ச எதையும் கொண்டு போகக்கூடாது. எங்கள் மண்ணில் சம்பாதிச்சு எங்கள் மண்ணில் சேர்த்த காசை நீ எங்களுடைய எதிரிகளுடைய ஊருக்கு முகமதோடு நீ போகிறத நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். உன் காசு பணங்களை கூட கொடு, ஒப்பட, நீ ஓட்டாண்டியா வெறுங்கையோட போ அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் அந்த மக்கா குறைஷிகள். யோசித்து பாருங்கள், நீண்ட காலமாக சம்பாதித்த காசு பணங்களை ஒரு கொஞ்சமும் யோசிக்கவே இல்லை. அவங்க சொன்ன வார்த்தை இதுதானே, தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்க, என்னுடைய காசு பணம் தான், என்னுடைய செல்வம் தான், என்னுடைய பொருளாதாரம் தான் வேணும்னு தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்க. மக்காவில் எங்கெல்லாம் தனக்கான பொருள் இருக்கிறதோ அதையெல்லாம் அடையாளம் காட்டினாங்க. யார் இடத்துலலாம் நான் காசு பணம் கொடுத்து வச்சுருக்கணும் எல்லாத்தையும் சொன்னாங்க, என் பேரை சொல்லி வாங்கிக்கோங்க, எனக்கு எதுவுமே தேவையில்லை, என்னை விட்டால் போதும், எனக்கு மார்க்கம் தான் முக்கியம் என்ற மைண்ட் செட்டு அதுதான் ரொம்ப முக்கியம். ஹிஜ்ரத்தில் அதுதான் முக்கியம். ஹிஜ்ரத்துடைய பேஸ் ஹஸரத் இப்ராஹிமுக்கு இருந்த அதே பேஸ் தான் இங்கேயும் ஹிஜ்ரத்து. ஹிஜ்ரத் மீன்ஸ் சும்மா ஒரு ஊர்லேருந்து சந்தோஷமாக போகிற ஊர் அல்ல இல்லையா? காசு பணங்களுக்காக போகிறது, சுகங்களுக்காக போகிறதல்ல. அதனால நான் பலமுறை சொல்லுவோம், அதாவது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு புலம்பெயர்வது ஹிஜ்ரத்துன்னு சொல்ல மாட்டோம். ஹிஜ்ரத்துன்னு சொன்னால் மார்க்கத்திற்காக புலம்பெயர்ந்தால் மட்டும்தான் அது ஹிஜ்ரத்து. நாங்கள் ஒரு காலங்களில் என்னுடைய தாத்தா பாட்டிலாம் ஒரு ஊரில் இருந்தாங்க, இப்போ நான் பொழப்பு இங்கே தான் இருக்குது, நாங்கள் 30-40 வருஷமாக இந்த ஊரில் தான் இருக்கோம், நம்மளை முஹாஜிர்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. திருச்சியில் தாங்க இருந்தோம், நம்ம பொழப்பு சரியில்லை, பெங்களூர் போனோம், ஒரு 12 வருஷமாக பெங்களூரில் இருக்கோம், நம்மளை முஹாஜிர்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. சம்பாதிப்பதற்காக அப்ராடுக்கு போகிறாங்க, அவங்கள முஹாஜிர்னு சொல்லலாமா? கல்வி படிப்பதற்காக வேண்டி வெளியூருக்கு போகிறாங்க, அவங்கள முஹாஜிர்னு சொல்லலாமா? முடியாது. இதற்கெல்லாம் முஹாஜிர் கிடையாது. முஹாஜிருடைய அடிப்படை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலை பெயர செய்யணும் என்ற ஒரே காரணத்திற்கு போனால் மட்டும்தான் முஹாஜிர். நான் இருக்கிற ஊரில் அல்லான்னு சொல்ல முடியல, நான் இருக்கிற ஊரில் குரான் ஓத முடியல, நான் இருக்கிற ஊரில் தொல்ல முடியல, அதனால் எனக்கு இந்த ஊர் வேண்டாம், வேறு ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு மார்க்கத்தை மட்டுமே மையப்படுத்தி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு புறப்பட்டால் மட்டும்தான் அதற்கு பேர் ஹிஜ்ரத், அவருக்கு பேர் முஹாஜிர். ஹைர், இப்போது இவர் இந்த மக்கா குறைஷிகள் இப்படிலாம் கேட்ட பிறகு எதையுமே யோசிக்கலை, எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு மதீனாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுகிறார்கள்.
ஹதீஸ்களில் பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சஹாபிக்கும் இல்லாமல் இந்த சஹாபிக்கு மதீனாவுடைய எல்லை வரை வந்து நின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்கூட்டி அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்குறான், சுஹைப் என்ற ஒரு சஹாபி வருவார் என்று. மதீனாவுடைய எல்லையில் நின்று கொண்டு இந்த சஹாபியை வரவேற்கிறார்கள். வரவேற்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, ரபிஹல் பையு யா அபா யஹ்யா. அவங்களுடைய பேர், அவங்க மகன் பேர் யஹ்யா. அபு யஹ்யான்னு யஹ்யாவுடைய தந்தையின் பேர். அவங்க சொல்கிறாங்க, அபு யஹ்யாவே, உன்னுடைய வியாபாரம் மிகத்த பெருத்த லாபம் அடைந்து விட்டது. ரபிஹல் பையு யா அபா யஹ்யா, ரபிஹல் பையு யா அபா யஹ்யா. அவங்க சொன்ன ரசூலுல்லாஹ் திரும்ப 3 தடவை சொன்னதாக இந்த ஹதீஸில் வருது. அபு யஹ்யாவே, நீ மிகப்பெரிய லாபமுடைய வியாபாரத்தை செஞ்சுட்ட. அபு யஹ்யாவே, நீ பெரிய வியாபாரத்தை செஞ்சுட்ட, மிகப்பெரிய லாபத்தை அடைஞ்சிட்ட என்பதாக ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு சுப செய்தி சொல்லி ஊருக்குள்ளே கூட்டு போகிறாங்க என்று வருகிறது. என்ன வியாபாரம் பண்ணார் அவர்? இருந்த காசு பணங்களை பூரா விட்டுட்டு வராரு. நீண்ட காலமாக தான் சம்பாதிச்ச காசு பணம் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு போண்டியா வெறுங்கையோடு மக்கா மதீனாவிற்கு நுழைகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? அபு யஹ்யாவே, உன்னுடைய வியாபாரத்தில் பெருத்த லாபம் அடைந்து விட்டாய். நீ உலகத்தில் எல்லாத்தையும் கொடுத்திருந்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி ஹிஜ்ரத்தை மையப்படுத்தி மார்க்கத்தை மையப்படுத்தி கொடுத்து இல்லையா, இது மிகப்பெரிய லாபம். மறுமையில் அவனை அல்லாஹ் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய லாபத்தை உனக்கு கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹ் சுப செய்தி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய பங்குக்கு பாராட்டிட்டாங்களா? அல்லாஹ் சும்மா இல்லை, அவன் பங்குக்கு பாராட்டுகிறான். பக்கராவுடைய 207வது வசனம். இந்த ஒரு சஹாபியை மையப்படுத்தி அல்லாஹ் குர்ஆனுடைய வசனம் இறக்குகிறார், மினன் நாசி மை யஷ்தரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ். மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி எதையும் துறக்க தயாராக இருப்பார்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி எதையும் அல்லாஹ்வுக்காண்டி எதையும் வியாபாரம் செய்ய தயாராக இருப்பார்கள். வியாபாரம் செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே விலைக்கு வாங்கினார்கள். இவர் தான் சம்பாதித்த காசு பணங்கள் அனைத்தையுமே மக்காவாசிகள் கொடுத்துட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை விலையாக வாங்கி கொண்டார் என்பதாக அல்லாஹு தஆலா அவரை பாராட்டி குர்ஆனில் பேசுகிறான். அருமையான சகோதர மக்களே, இப்படி பல வழிகள் நிறைந்த இந்த செய்திகள் தான் ஹிஜ்ரத்தோடு சம்பந்தப்பட்டது. ஹிஜ்ரத்து என்ற தலைப்பில் பேசுவதாக இருந்தால் இன்னும் நிறைய செய்திகள் நமக்கு பேசலாம். அவ்வளோ ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. இந்த ஹிஜ்ரத்தை தான் அன்றைக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாமிய வருடப்பிறப்புடைய முதல் வருடம் என்பதாக பெயரிட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் நம்ம ஹிஜ்ரி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த முஹர்ரம் மாதத்துடைய மிக முக்கியமான இன்னொரு செய்தி ஆஷுராவுடைய தினம். அநேகமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஜும்மாவில் ஆஷுரா சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக பேசலாம். இப்போது முக்கியமான ஒரு சில குறிப்புகளை மட்டும் சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன். ஆஷுரா 10 என்று பொருள், 10வது என்று பொருள். முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளுக்கு இந்த 10வது நாள் என்பதனால இந்த பெயர் வந்ததாக நம்ம கிதாபுகளில் பார்க்கிறோம். இந்த நாளில் அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை வைத்திருக்கிறான். இந்த நாளில் நமக்கான வழிகாட்டுதல்கள் என்னென்னு சொன்னால், திர்மிதி ஷரீஃப் 752வது செய்தி, அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஆஷுராவுடைய நோன்பை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஹ்தஸிபு இலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு. அல்லாஹு தஆலா ஒரு வருடத்துடைய பாவங்களை மன்னிக்கிறான். ஆஷுராவுடைய நாள் ஒரு நாள் நோன்பு வைத்தா அவர் கடந்த ஒரு வருடம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. அந்த ஒரு நோன்பை வைத்து அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். இந்த நோன்பு கடந்து வந்த பாதையும் நம்ம பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் இது ஃபர்லாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ரமலானுக்கு முன்பாக முஸ்லீம்கள் வைத்த நோன்பு இந்த ஆஷுராவுடைய நோன்பு. இன்னும் கூடுதலாக செய்தி புகாரியில் இருக்கிறது. 2002வது செய்தி, கான யோம ஆஷுரா தசூமுஹு குரைஷின் ஃபில் ஜாஹிலியா. மக்கால குறைஷிகள் கூட இந்த நோன்பு வைத்திருக்கிறார்கள். கான தசூமுஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த நோன்பு வச்சிருக்கிறாங்க இல்லையா? அதாவது நுபுவத்திற்கு முன்பாக ரசூலுல்லாஹ்க்கு 40 வயதில் தான் நபி பட்டம் கிடைச்சது. அதற்கு முன்பே ரசூலுல்லாஹ் வைத்திருக்கிறார்கள், மக்கா குறைஷிகளும் வைத்திருக்கிறார்கள். ஆரம்பகால நோன்பு எல்லா நபிமார்களும் வைத்த நோன்பு ஆஷுராவுடைய நோன்பு. கிதாபில் எழுதுவாங்க, எல்லா நபிமார்களுக்கும் முக்கியமான பெருநாள் ஆஷுராவுடைய நாள் என்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். இப்போது எல்லா நபிமார்களும் இந்த நோன்பு வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நபியாக ஆகுவதற்கு முன்பாக இந்த நோன்பு வச்சிருக்கிறாங்க. மக்கா குறைஷிகள் முஷ்ரிகள் கூட இந்த நோன்பு வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்ச பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் அனுப்புகிறாங்க, மதீனா முழுக்க எல்லோருமே இந்த நோன்பு வைக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. புகாரியுடைய 1960வது செய்தி வருகிறது, அரசல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாத் ஆஷுரா இலா குரல் அன்சாரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மதீனாவிற்கு போன பிறகு மதீனாவுடைய எல்லா கிராமங்களுக்கும் ஆள் அனுப்புனாங்க. என்ன நாள் அனுப்புகிறாங்க? இன்றைக்கி ஆஷுராவுடைய நாள், எல்லோரும் நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் நோன்பு வச்சாங்க.
யாரெல்லாம் காலையிலேருந்து சாப்பிடலையோ அப்படியே நீங்கள் நோன்பை வச்சுருங்க. யாரெல்லாம் ஏற்கனவே நோன்பு வச்சுருக்கீங்க அவங்க நோன்பு வைங்க, சாப்பிட்டவங்க பரவாயில்ல இனி நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க. 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, பரவாயில்லை இனி தொடர்ந்து நோன்பு வைங்க என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹதீஸில் வருது, அந்த சமயங்களில் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் கூட நோன்பு வைத்தோம். ஆஷுராவுடைய நோன்பு இது வந்து ஹிஜ்ரிக்கு முன்னாடி நடந்தது. ரமதான் கடமையாவதற்கு முன்பாக இந்த நோன்பு ஃபர்லாக இருந்தது. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்க மாட்டோம். பசிச்சா கூட ஏதாவது விளையாட்டு பொருட்கள் கொடுத்து அவங்களை விளையாட வச்சுக்கிட்டே இருப்போம். இஃப்தாருடைய நேரத்தில் தான் சாப்பாடு கொடுப்போம் என்பதாக சொல்லப்படுகின்ற செய்திகள் எல்லாமே ஆஷுரா சம்பந்தப்பட்டது, ரமதான் சம்பந்தப்பட்டதல்ல. ரமதானுடைய நோன்புக்கு கூட இந்த வார்த்தை இல்லை, நான் எங்கள் குழந்தைகளுக்கு பகலில் சாப்பிட கொடுக்க மாட்டோன்னு. ஆஷுராவுக்கு தான் இந்த செய்தி இருக்கிறது. அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்தாக ஆக்கினார்கள். ஹிஜ்ரி 2 அல்லாஹ் தஆலா ரமதானுடைய நோன்பு கடமையாக்கினான். அப்போ ரசூலுல்லாஹ் திரும்ப பேசுனாங்க, ஏற்கனவே ஆஷுரா நமக்கு ஃபர்லாக இருந்துச்சு, இப்போ ரமதான் ஃபர்லாகிடுச்சு, அதனால் நான் ஆஷுராவை சுன்னத்தாக ஆக்குகிறேன், விரும்புகிறவங்க நோன்பு வைங்க, விரும்புகிறவங்க நோன்பை விடுங்க என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ எல்லாரும் ஒரு நோன்பு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரசூலுடைய வஃபாத்துடைய காலத்தில் மக்கா காஃபிர்கள், அதாவது முஸ்லீம்களே சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் இதே நாளில் யூதர்களும் நோன்பு வைக்கிறான், நம்மளும் நோன்பு வைக்கிறோம், என்ன பண்ணலாம்? அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் இனி நோன்பு ஹாலிஃபல் யகூதிகளுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், அதனால் ஒரு நாள் முந்தி நோன்பு வைங்க அல்லது ஒரு நாள் பிந்தி நோன்பு வைங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அஹமது ஷெரீஃபுடைய 2154வது செய்தி ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, ஹாலிஃபல் யகூதிகளுக்கு நீங்கள் மாறு செய்யுங்க. நாளைக்கு அவன் வந்து சொல்லிடக்கூடாது, எங்களை பார்த்தா முகமது நோன்பு வைக்கிறாருன்ட்டு. நாங்கள் காலங்காலமாக இந்த நாளில் நோன்பு வைக்கிறோம், எங்களை பார்த்தா முகமது நோன்பு வைக்கிறான், எங்களை மாதிரி தான் சொல்லிடக்கூடாது. அதனால் சூமு கபலகு 1 9 10 நோன்பு வைங்க, அவு சூமு பாதகு 10 11 நோன்பு வைங்க என்பதாக சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம ஆஷுராவுடைய நோன்பு ஒரு நோன்பு வைக்கிறது மக்ரூஹ்னு சொல்கிறோம். எந்த இடத்துலையுமே ஒரு நோன்பு தனியாக வைக்கிறது மக்ரூஹ் இல்லை. ஆனால் ஆஷுராவுக்கு மட்டும் ஆஷுராவுடைய நாள் ஒரு நாள் நோன்பு வைக்கிறது மக்ரூஹ். எப்படி வைக்கணும்? ஒன்று முதல் நாள் சேர்த்து வைக்கணும் அல்லது பிந்தைய நாள் சேர்த்து வைக்கணும். அதிகமான அறிவிப்புகள் முதல் நாள் வைக்கிறனால இன்றைக்கி பரவலாக 9 10 எல்லோரும் நோன்பு வைப்பார்கள். அநேகமாக வரக்கூடிய வியாழக்கிழமை, வரக்கூடிய புதன் இரவு வியாழக்கிழமை முஹர்ரமுடைய 9வது நாள், வெள்ளிக்கிழமை முஹர்ரமுடைய 10வது நாள், இந்த 2 நோன்பு நோற்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹு தஆலா நமக்கான முழுமையான கூலியை இந்த நோன்பு மூலமாக வைத்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் ஆஷுராவுடைய தினங்கள் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு என்ன மாதிரியான நலவுகளை வழங்கினான், இந்த நாளுடைய சிறப்புகள் சம்பந்தமான தகவல்களை அடுத்தடுத்த வாரங்களில் இன்னும் விரிவாக பார்க்கலாம். அல்லாஹுடைய ரசூலும் எந்த ஷரியத்தை எந்த மார்க்கத்தை நமக்கு வழிகாட்டினார்களோ அதை முழுமையாக பின்பற்றுவதற்கும் செயல்படுத்துவதற்குமான நல்ல நசீவை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.